போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணி அங்கேருந்து வால்பாறை போகிறோம். இப்போ வந்து நம்ம ட்ராவல் ஆரம்பிச்சாச்சு பாருங்க. இப்போ தர்மபுரி கிட்ட வர போகிறோம். ஆக்சுவலாக நம்ம எங்கே போகிறோம்னா வால்பாறை போகிறோம். இப்போ நம்ம ரூட் வந்து பொள்ளாச்சிக்கு போட்டிருக்கோம். பொள்ளாச்சியில் ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் வந்து வால்பாறை போகலான்னு பிளானு. ஸோ இப்போ வந்து இங்கே நிறைய மவுண்டெயின்ஸ்லாம் இருக்குது, அதனால தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போது பாருங்களேன், வெரி பியூட்டிஃபுல். பட் ஆனால் எனக்கு கேஷ் கொடுக்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறைக்கு ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போகிற வழியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, நீங்களே பாருங்க. நாங்கள் போகிற வழியிலே நிறைய டேம் பார்த்துருக்கோம். அதில் இது ஒன் ஆஃப் தம். இதோட நேம் பார்த்தீங்கன்னா ஷோலையா டேம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த வால்பாறையில் வர மவுண்டனை பார்க்கும்போது எனக்கு அந்த லயன் கிங் படத்தில் வர மவுண்டன் மாதிரியே தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மவுண்டனை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நீங்க பாக்குறது ஆனமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். இந்த செக் போஸ்ட்ல இருந்து தான் நம்மளோட வால்பாறை ட்ரிப்பே ஸ்டார்ட் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா நைட் யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. மார்னிங் 7 o'clock டு ஈவினிங் 6 o'clock தான் அலோவ் பண்ணுவாங்க. இங்க என்னென்னலாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பெரிய போர்டே வச்சிருப்பாங்க. நம்ம காருக்கு என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு நம்ம கிளம்பின உடனே ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஆலியா டேம் பெருசா தெரியும். அது வந்து 9th ஆர்பின்ல சூப்பராகவே தெரியும். இங்க பாருங்க எவ்வளோ சூப்பரா வாட்டர் நிறைய இருக்கு. இங்க வந்து நம்ம வால்பாறை போற ரோட் ஸ்டார்ட் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு நிறைய ட்ரீஸ், மவுண்டன்ஸ், நீங்க போற வழியில நிறைய அனிமல்ஸ் பார்க்கலாம். நம்ம இந்த ஹில்ஸ் எல்லாம் ஏறி முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் மங்கி ஃபால்ஸ் தான் வரும், அதாவது கவி அருவி. நம்ம காரை இங்க பார்க் பண்ணிட்டு நம்ம போய் பார்க்கலாம். நம்ம இந்த வழியா தான் வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகணும். நீங்க என்ட்ரி டிக்கெட்ஸ் இங்கேயும் வாங்கிக்கலாம், இல்ல கீழே செக் போஸ்ட்லயும் வாங்கிக்கலாம். நாங்க கீழே செக் போஸ்ட்லயே வாங்கிட்டோம். இங்க ஃபுல்லாவே ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கு. இங்க நிறைய மங்கீஸ் இருக்கிறதுனால மங்கி ஃபால்ஸ்னு பேர் வச்சிருப்பாங்க போல, யாருக்கு தெரியும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரியலிஸ்டிக்கா மங்கி அப்படியே செதுக்கிருக்காங்க. வாங்க உள்ள போய் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதை போய் பார்க்க. நீங்க உள்ள போகும்போதே டைகரு, எலஃபண்ட் ரெண்டையுமே ரெண்டு பாறையில அப்படியே அழகா லைட்டா செதுக்கிட்டு அதுக்கு அப்படியே ரியலிஸ்டிக்கா பெயிண்ட் வச்சிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்க உட்காரத்துக்கும் சேர்லாம் இருக்கும் பாருங்க, எவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கு நீங்களே பாருங்க. அதுல 2 பெரிய எலஃபண்ட்டும் ஒரு சின்ன எலஃபண்ட்டும் இருக்கும். அது பார்க்கவே கியூட்டா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க சொன்னா நம்பவே மாட்டீங்க, நாங்க போகும்போது யாருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருந்துச்சு. வீடியோ எடுக்கிறதுக்கும் என்ஜாய் பண்றதுக்கும் எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. நாங்க போனதுல இருந்து பயந்துனே இருந்த ஃப்ரெண்ட்ஸ், எதுனா எலஃபண்ட், டைகர் எல்லாம் வந்துருமோன்னு. ஏன்னா யாருமே இல்லை அங்க. இந்த பெயிண்டிங்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா வரையாடு, நம்ம தமிழ்நாடோட ஸ்டேட் அனிமல். நான் கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்கேன், நீங்களே அந்த வாட்டர் ஃபால்ஸோட சவுண்ட கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே கேட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு சூப்பரா இருந்துச்சுன்னு? செம்ம பிளசண்டா இருக்கும். இங்க வாட்டரோட ஃப்ளோ பொறுத்து தான் உள்ள போகணுமா இல்லையான்னு அலோவ் பண்ணுவாங்க. ரொம்ப அதிகமா இருந்துச்சுனாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க, கம்மியா இருந்துச்சுனாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. நாங்க போகும்போது மீடியமா இருந்துச்சு, ஜாலியா என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இங்க உங்களோட ஃபேமிலியோடயும் வரலாம், ஃப்ரெண்ட்ஸோடயும் வரலாம், சூப்பரா என்ஜாய் பண்ணுவீங்க. மெயினா கிட்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா செம்ம ஃபன் பண்ணலாம். அவ்வளோதான், ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு நம்ம திருப்பியும் கார்ல ஏறி வால்பாறை ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம போற வழியில நிறைய அனிமல்ஸ்லாம் பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மெயினா வரையாடு, பீகாக்கு, டைகர், எலஃபண்ட்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கும். நம்ம போற வழியில பாக்குறோமா இல்லையான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க நோட் பண்ணீங்களா, நான் 9th ஆர்பின்ல ஆலியா டேமோட ஃபுல் வியூ தெரியும்னு பாருங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வரையாடு நம்ம தமிழ்நாடோட ஸ்டேட் அனிமலை பார்த்துட்டோம். இந்த ஊர் பேர் தான் அட்டைக்கட்டி. இந்த ஹோட்டல்ல தான் நாங்க ஃபுட் சாப்பிட்டோம், சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் வரும்போது ட்ரை பண்ணி பாருங்க.
ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஹோட்டல்ல இருந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. அது பேர் பாத்தீங்கன்னா ஹார்ன்பில் வியூ பாயிண்ட் ஜங்கிள் வாக். வாங்க போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்க டிக்கெட் எடுத்துட்டு உள்ள வந்துட்டோம். பர் ஹெட்டுக்கு வந்து 50 rupees to 100 rupees தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புள் எப்படி டீ எஸ்டேட் கிரியேட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் சீட்ஸ்லாம் எப்படி கல்டிவேட் பண்ணாங்க, இங்க வந்து பீப்புள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்ற சில டீடைல்ஸ்லாம் இருக்கும். அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நீங்க போகும்போது அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டைகர். இல்ல யாரும் பயந்துடாதீங்க. டைகர் ஸ்டாச்சு தான். எவ்வளவு ரியலிஸ்டிக்கா பண்ணிருக்காங்க பாருங்க. நீங்களே சொல்லுங்க, டைகர் கிட்ட எல்லாம் போய் போட்டோ எடுக்க முடியுமா? அதனால ஸ்டாச்சு கிட்ட மட்டும் போட்டோ எடுத்துன்னு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைகரை பார்த்த உடனே இது மேல உட்காரணும் எனக்கு ஆசை வந்துச்சு. நீங்களும் உட்காரணுமா? ஹார்ன்பில்லுக்கு வாங்க, ஜாலியா போட்டோ எடுத்துட்டு போங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு அழகான வியூ பாயிண்ட் ஒண்ணு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அங்க நல்ல மவுண்டன்ஸ், அங்க ஒரு டேம் ஒண்ணு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுல வர தண்ணி வச்சுதான் எலக்ட்ரிசிட்டி கிரியேட் பண்றாங்களாம். அது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபாரஸ்டுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த மூவில எல்லாம் வரும்ல, ஃபாரஸ்ட் ஜங்கிள்குள்ள எல்லாம் போய் அட்வென்ச்சர் இது பண்ற மாதிரி, அந்த மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்தாலே சரியான அட்வென்ச்சரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம சூப்பரா பிளசண்டா இருக்கும். இங்க மஸ்ட் விசிட் ஃப்ரெண்ட்ஸ். இங்க வந்தீங்கனாலே டிஃப்ரெண்டான இங்க கேட்காத பேர்ட்ஸோட சவுண்ட்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்றது நீங்க அப்படியே இமேஜின் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே தண்ணி போகுது, மேல ஒரு பிரிட்ஜ், பக்கத்துலயே அழகான பேர்ட்ஸோட சவுண்ட்லாம் கேட்குது. நீங்க அப்படியே நடந்து போறீங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு சூப்பரா இருக்கும். இதெல்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க தானே? இங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா ஜாலியா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் நீங்க கேட்டு ரசிச்சுக்கிட்டே நடந்து வந்தீங்கன்னா நம்ம ஜங்கிள் வாக்கோட எண்ட் பாயிண்ட்க்கு வந்துருவோம். இப்போதான் வால்பாறையோட மெயின் போட்டோஷூட் ஸ்பாட்டே வரப்போகுது. இதுக்காக தான் நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், வால்பாறைக்கு வரவங்க ஒருத்தர் கூட இங்க போட்டோ எடுக்காம போனதே இல்ல. நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இங்க வந்தீங்கன்னா போட்டோ எடுக்காம போவீங்களா? அப்படி ஆனா இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ரொம்ப நேரம் கார்ல டிராவல் பண்ணிட்டு இறங்கும் போது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்குமே, அதுவும் இந்த இடத்துல சொல்லவே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். பா, வேற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், இங்க செம்ம ஜாலியா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோடு, ட்ரீஸ், பிளான்ட்ஸ் ஃபாரின்ல இருக்க மாதிரியே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நானும் 2-3 போட்டோஸ்லாம் எடுத்தேன். வேற லெவல்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா இது பிரிட்டிஷ் பீரியட்ல இங்க வேலை செஞ்சவங்களுக்கு கட்டி குத்த சின்ன சின்ன கோட்ரஸ் மாதிரி இருக்கு. அவ்வளோ சூப்பரா இருக்கு. இன்னும் கூட இங்கெல்லாம் ஆளுங்க இருக்காங்க. நம்ம சிட்டில எல்லாம் என்ன பைக் சத்தம் அது இதுன்னா சத்தம் கேட்டுட்டே இருக்கும். ஆனா இங்க இருக்கவங்க எல்லாம் எவ்வளவு பிளசண்டா அமைதியான இடத்துல வாழ்றாங்க பாருங்க. என்னதான் இந்த மொபைல் போனு டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துட்டாலும் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இருக்கணும்னு தோணுது. சரி இதெல்லாம் பார்த்தாச்சு. எப்பதான் ரெசார்ட்குள்ள எடுத்து போய் விடுவீங்கன்னு தானே நினைப்பீங்க. இப்ப நம்ம அந்த வழியா தான் போயிட்டு இருக்கோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அது ரெசார்ட் கிடையாது. அது ஒரு 100 years old பிரிட்டிஷ் பங்களோ. நம்ம சேனல் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்காக தானே வீடியோலாம் எடுத்து போட்டேன். என்னடா வால்பாறை வந்துட்டு இன்னும் ஒரு ஃபாரஸ்ட் அனிமல் கூட பார்க்கலன்னு வருத்தப்பட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா வந்தா பாருங்க, மலை மாடு மாதிரி இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். நானே பார்க்க பயந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ கொழுப்பு மொழுக்குன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உடம்புல இருந்தா என்ன கிண்ண தேய்ச்சின்னு வந்துச்சான்னு தெரியல. அப்படியே ஷைன் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த பைசன் கூட்டத்தை பாஸ் பண்ணி வந்த கொஞ்ச நேரத்திலேயே ஒரு அழகான டீ எஸ்டேட் ஸ்பாட் ஒன்று இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது உள்ள இறங்கி போய் வீடியோ போட்டோ எல்லாத்தையும் ஒத்துன்னு வரணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால நானும் இறங்கி போயிட்டேன்.
நீங்களும் அந்த வியூவை பாருங்க. அப்படியே நீங்க அங்க இருக்க மாதிரியே நினைச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என் கூட சேர்ந்து அப்படியே டிராவல் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த ஃபீல் புரியும். நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு அழகா இருக்குன்னு. அதனாலதான் இதை 7th ஹெவன்னு சொல்றாங்க போல. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த மாதிரி என்ன டீ எஸ்டேட்குள்ள இறங்குறீங்கன்னா தயவு செஞ்சு பூட்ஸ் இல்லைன்னா ஷூ போட்டு இறங்குங்க. தயவு செஞ்சு ஸ்லிப்பர் போட்டு இறங்காதீங்க. ஏன்னா இங்க நிறைய அட்டுப்பூச்சி இருக்கும். ஆக்சுவலா எனக்கு இன்னைக்கு ஏதோ லக் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வரிசையா 2 அனிமல் பார்த்தேன். இப்போ ஏதோ நகர்ற மாதிரி இருக்கு. டீ எஸ்டேட்ல ஏதோ அனிமலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அது என்னன்னு தெரியுதா? ஏதோ டீர் மாதிரி இருக்கு பார்க்க. நான் இந்த ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் புள்ளியச்சமான் பார்த்திருப்பேன். இது என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சு நான் கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா ஹைட்டா பெருசா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் இன்னும் நிறைய வீடியோஸ் போடணும்னு எனக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்டா இருக்கும். இங்க இருந்து கொஞ்சம் முன்னாடி வந்து அங்க நிரா டேம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது அதோட பேக் வாட்டர். வாங்க நிரா டேமுக்கு போகலாம். இங்க இருந்து நான் உங்களுக்கு அதோட ட்ரோன் வியூ காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு நீங்களே பாருங்க. சைட்ல ஃபுல்லா கார்டன் மாதிரி வச்சிருக்காங்க. பார்க்கவே செம்மையா இருக்கு. நம்ம இந்த டேம்ல அங்க லாஸ்ட் வரைக்கும் நடந்து போயிட்டு வரலாம். செம்மையா இருக்கும். அவ்வளவுதான். இன்னும் ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நம்ம பங்களூர் ரீச் பண்ணிடுவோம். போற வழி ஃபுல்லா கொஞ்சம் மேடம் பள்ளமா தான் இருந்துச்சு. கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா தான் போகணும். இது பாத்தீங்கன்னா வால்பாறை ட்ரிப்போட பார்ட் 1. பார்ட் 2ல நம்ம எங்க ஸ்டே பண்ணோம், நம்ம தங்கியிருக்க பங்களூரோட டீடைல், அதுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் போய் சுத்தி பார்த்தோன்றத பார்ட் 2ல பார்க்கலாம். இன்னமும் நம்ம சேனலை லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணலன்னா மறக்காம பண்ணிடுங்க. பாய்.